உலகெங்கிலும் பறந்து வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அப்படின்றத தெரிவிச்சுட்டு, என்ன பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில அப்படின்னா, சனி வந்து வக்ர நிலைக்கு போறாரு. சனி வந்து ஏற்கனவே மீன ராசியில, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய குருவுடைய மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அங்க இருந்து அவர் வந்து வக்ர நிலைக்கும் போகக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த வக்ர காலம் அப்படின்றது வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமா வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வந்து வக்ர நிலையில பயணிக்க போறார். இந்த வக்ர நிலையில பயணிக்கக்கூடிய சனி பகவான், நீதிமான், கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் என்ன விதமான பலன்கள குடுக்க போறாருன்ற பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 சனி காலத்தில இருக்கக்கூடிய கும்பம், மீனம், மேஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு, அதுபோக சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு, கண்டசனி நடந்துட்டு இருக்க கன்னி ராசிக்காரர்களுக்கு, இத தவிர்த்து மற்ற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் குடுப்பாரு? ஒரு கிரகம் வக்ரம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய கிரகம், ஆண்டு கிரகமா வந்து அதுவும் வலுத்த இயற்கை அசுப கிரகமா வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைக்கு வரும்போது, அவர் என்ன பலன குடுப்பாரு? அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். கன்னிராசி அன்பர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் என்ன விதமான பலன்கள குடுக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது ச கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். உங்க ராசியுடைய யோகாதிபதி. யோகாதிபதின்னா உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள அள்ளி கொடுக்கக்கூடியவர். அந்த யோகஸ்தானத்துக்கு அதிபதி. இந்த யோகஸ்தானம் தான் பூர்வ புண்ணியம் மற்றும் உங்க குலதெய்வத்த குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த யோகஸ்தானத்துக்கு அதிபதியா உங்க குலதெய்வத்த குறிக்கக்கூடிய கிரகமா வரக்கூடிய சனி பகவான் ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வக்ர நிலையில இருக்க போறாரு. எங்க இருக்காரு அவர் எங்க இருக்காரு? ராசிக்கு எங்க இருக்காரு அப்படின்னா, உங்க ராசிக்கு நேர் எதிர்ஸ்தானமான 7ஆம் வீடான மீன ராசியில இருக்கிறாரு. ஸோ 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு பார்வையும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு எந்த கிரகமா இருந்தாலும், அவங்க வந்து தன்னை இருக்கிற ஸ்தானத்துலருந்து 7ஆம் இடத்த நிச்சயமா பார்ப்பாங்க. அவருடைய பார்வைகள் வந்து அப்ப சனியோட பார்வை உங்க ராசிக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ சனி பார்வையில் நம்ம இருக்கோமா அப்படின்னு பதட்டப்படாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கவரே சனி பகவான் தான். அப்போ உங்களோட குலதெய்வ பார்வையும் உங்கள் மேலே கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த கண்ட சனி காலம், போராட்ட காலம், ஆகாத காலம், கணவன் மனைவி உறவில் சிக்கல் ஏற்படுத்துகிற காலம் அப்படின்லாம் வந்து பொது விதிகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஏன்னா உங்கள் யோகஸ்தானத்துக்கு அதிபதி 7ஆம் இடம்ன்ற ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. அங்கேருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, நீங்க புண்ணியவான்கள், நல்லது என்ன சொல்றது? பாக்கியங்கள அடையக்கூடியவங்கன்னு அர்த்தம். உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்மளோட குலதெய்வத்தோட பார்வை நம்ம மேல அருள் பார்வை நம்ம மேல படுது அப்படின்னா, எவ்வளோ நல்ல விஷயமோ, அதே தான் வந்து சனியோட பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது, ராசிக்கு கிடைக்கிறது. அதனால சனி 7ஆம் இடத்துல இருக்குது, கண்டஸ்தானத்துல 7ஆம் இடம் வந்து கண்டசனின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனாலலாம் தப்பே கிடையாது. மித்த ராசிக்காரர்களுக்கு வேணா ஒரு சிலருக்கு தொந்தரவுகள குடுக்கலாம். குறிப்பா கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில சனியால எந்த விதமான சங்கடங்களும், தொந்தரவும் வரப்போறதும் கிடையாது. அது எப்பயுமே வராதுன்றத ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. சனி தான் உங்களுக்கு முழுமையான யோகர். அந்த வகையில சனி 7ஆம் இடத்துல இருந்து அவரு 138 நாட்கள் வக்ர நிலையில பயணிக்க போறாரு. வக்ர பயணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல வர்றது. அந்த தன் நிலையிலிருந்து அவர் இயல்பான நிலையிலிருந்து நேரா போகாம ரிவர்ஸ்ல வர்றதுன்றது வந்து இயல்புக்கு மாறான விஷயம் தானே. ஆனா இந்த இயல்புக்கு மாறான விஷயம் வந்து ரொம்ப இயற்கையான ஒரு வானியல் நிகழ்வு தான். அதனால இத நம்ம வந்து ஒரு புது விஷயமாவோ, இல்ல நடக்கக்கூடாத ஒண்ணு நடக்குதுன்ற பயமோ, கவலையோ வேண்டாம். இந்த வக்ரம்ன்ற வார்த்தைய வச்சுக்கிட்டு பயப்படாதீங்க. வக்ரத்து நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க யோகாதிபதி உங்களுக்கு நல்ல யோகங்கள அள்ளி குடுக்க போறாரு அப்படின்றது தான் இந்த 138 நாள்ல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம, அந்த சனி பகவான் இருக்கிறதுக்கு வீடு குடுத்த அந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, வியாழன். முழு சுபகிரகமான வியாழன். அவர் எங்க இருக்காருன்னா, அவர் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. ஸோ கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்துல குருவும், அங்க லாபஸ்தானத்துல இருந்து குருவுடைய பார்வை 9ஆம் பார்வையும், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான உங்களோட களத்திர திருமணஸ்தானம், அப்புறம் உங்களுடைய தொழில் ரீதியான பங்குதாரர்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்க விருப்பங்கள், ஆசை விருப்பங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்குமான பார்வை வந்து குருவுடைய பார்வை கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ நல்ல சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த நிலையில சனி வக்ரமாகி 138 நாட்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்கள வந்து அடுத்த கட்டங்களுக்கு உயர்த்தக்கூடிய ஏணிப்படிகளா இருக்க போகுது. 138 ஏணிப்படிகள நீங்க ஏறி வரும்போது, வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்த அடைய போறீங்க அப்படின்றது தான் உள்ளபடியே உண்மை. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த யோக பலன்கள நீங்க வேண்டாம் வேண்டான்னு சொன்னா கூட, இல்ல வச்சுக்கங்கன்னு அள்ளி அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலமா இருக்க போகுது. தைரியமா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா தான் மாறப்போகுது
போகுது. அதனால் வந்து எந்த ஒரு கவலையோ பயமோ எதுவும் இருந்தாலும் விட்டுருங்க. நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. நீங்கள் உங்களுக்கு தடைப்பட்டிருந்த சுப காரிய நிகழ்ச்சிகளாகட்டும், திருமணம் பண்ணுறது, வீடு கட்டுறது, ஒரு கார் வாங்குறது, மனை வாங்குறது, பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த நல்ல விஷயங்கள்லாம் கைகூடி வந்து நடக்க போகுது. அதுக்கான பொருளாதார முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால் வந்து நல்லதே நினைங்க. கண்டிப்பான முறையில் நல்லதே நடக்க போகுது. அதில எந்த சந்தேகமும் இல்ல. இன்னும் குறிப்பா சனியும், குருவும் கோச்சார நிலையிலேருந்து நல்ல அனுகூல பலன்களை குடுத்துட்டு இருக்காங்க. மகிழ்ச்சியா இருங்க. மேலும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே, மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமே தன்னுடைய வக்ர காலத்தில நம்ம அவர எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஒரு நல்ல பலன குடுக்க போறாரு. நம்மளுடைய ராசி பலன், கோச்சார பலன் அப்படின்றது சந்திரன அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன் தான் இல்லையா? ஸோ சந்திரன்றது மனோகாரகன். மனசுல நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கையா அமையும். எண்ணம் எதுவோ அதுதான் வாழ்க்கை. ஸோ அந்த வகையில சனிய பத்தின புரிதல உங்களுக்கு ஏற்படுத்துறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஸோ அந்த வகையில சனி உங்க ராசிக்கு எந்தெந்த ஸ்தானத்துல இருந்து என்னென்ன கிரக தொடர்புகளோட இருந்து உங்களுக்கான பலன குடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அந்த வகையில உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு தொலைநோக்கான பார்வைய இந்த காலகட்டத்தில குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில அதாவது சனியுடைய வக்ர பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில நீங்க சரியா திட்டமிட்டீங்க. மனசுல இதத்தான் நம்ம அடைய போறோம். இதுதான் நம்ம இலக்கு. நம்ம விரும்பக்கூடிய விஷயம் இதுதான். அப்படின்ற விஷயங்கள நோக்கி உங்க மனசுல ஆழமா பதிய வச்சு, அத நம்ம நிச்சயமா அடைய போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்க வந்துட்டீங்கனாலே போதும். உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய நீங்க எதிர்பார்த்த, ஆசைப்பட்ட வெற்றிய அடைய போறீங்கன்றதுக்கான அடையாளமா நம்ம பார்க்கலாம். அதுக்கு நிச்சயமான முறையில வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானும், அவருக்கு திரிகோண நிலையில இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதனால மக்களே தயாராகிக்கங்க. ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலம் காத்திருக்கு. சரியா நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அதாவது காலம் சரியா இருக்கு. காலம் நல்லா இருக்கு. யோகத்த குடுக்க தயாரா இருக்கு. நாம எடுத்து அதுக்கான முயற்சி எடுக்கணும் இல்லையா? நம்ம யோசிக்க தெரியாம, திட்டமிட தெரியாம, நம்ம எது நமக்கு சரியா வரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறாம நடக்கிறது நடக்கட்டும். நடக்கிறது நல்லாவே நடக்கும். அப்படின்னு நல்லதாவே நடக்கும்ன்றது கூட நல்ல விஷயம் தான். இன்னும் கிளியரா நீங்க வந்து இதுதான் நமக்கு நடக்கணும். நான் ஆசைப்படுறது இதுதான். இது எனக்கு கிடைச்சா நல்லாருக்கும். அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நீங்க வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்ல எண்ணங்களால உங்க விருப்பங்கள வந்து நீங்க வந்து அடையறதுக்கான வாய்ப்புகள முதல்ல நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே, அதாவது எண்ணத்துல நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, அது எல்லாத்தையும் நீங்க வந்து தெளிவா மனசுல உணர்ந்துட்டீங்கனாலே அப்படின்னு வந்து நிச்சயமா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்றத நான் உறுதியா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய செயல்கள தடையின்றி செய்றதுக்கு உதவியா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேலும் சனியுடைய அருளால் சனி வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தையும் சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில, சனி பகவானே உங்கள மேலும் மேலும் பல பல உயரங்களுக்கு கொண்டு வருவாரு அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயமா இந்த காலத்த பயன்படுத்தி, சரியான முறையில இப்போ இருந்தே திட்டமிட்டு உங்க எதிர்காலத்த வளப்படுத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு அப்படின்றத சொல்லிர்றேன். மேலும் இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன். உங்களுக்கு வந்து தெரியல. நான் என்ன நோக்கி எத நோக்கி பயணிக்கணும்னு தெரியல. நான் போற பாதை சரிதானான்னு தெரியல. இந்த பாதையில போனா நான் வெற்றி அடைவேனா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொல்றீங்க கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்கு. சனி நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. குருவோடைய அனுகூல தொடர்போட இருக்கிறதுனால நல்ல பலன்களை செய்வார்ன்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு வந்து மனக்குழப்பம் இருந்துட்டு இருக்கு. இல்ல எனக்கு வந்து நான் என்ன பாதையில போறதுன்னே தெரியல. எதிர்காலம் எப்படி இருக்குன்றது தெரியல. அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. உங்க சுய ஜாதகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய எதிர்காலத்த தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய வெற்றிய தீர்மானிக்கிறதுல சுய ஜாதகத்த பங்கும் அவசியம். இப்ப நம்ம பார்த்தது ராசி அடிப்படையில. அதாவது கோச்சார பலன்கள் நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுடைய சுயஜாதகத்தையும் நம்ம பார்க்கும்போது தான், அங்க உங்களுடைய லக்னம் என்னவா இருக்கு? உங்களுடைய இப்ப நடப்பு தசா புத்தி கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா? இல்ல பகைத்தன்மையில உள்ளவங்களா? இப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா தான் வந்து, உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன்கள குடுக்க முடியும். நீங்க போற பாதை சரி. நீங்க இந்த பாதையில போங்க. இந்த பாதை உங்களுக்கு சரியா வராது. இந்த எண்ணங்கள மாத்திக்கங்க. இந்த எண்ணங்கள எடுத்துக்கங்க நல்லது. இப்படின்ற உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி வேணும்னு நெனச்சீங்கன்னா, நிச்சயமா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு வழிகாட்ட நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.